அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வி. அமெரிக்கா நம்பிக்கையை பெற தவறிவிட்டதாக தெஹ்ரான் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான முக்கிய பேச்சுவார்த்தைகள் எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் முடிவடைந்துள்ளன. ஈரான் தரப்பின் பிரதிநிதி நீண்ட நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா தெஹ்ரானின் நம்பிக்கையை பெற தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாஃப் எதிர்காலத்தை நோக்கிய பல முன்மொழிவுகளை ஈரான் முன்வைத்திருந்தாலும் இறுதியில் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் நல்ல நம்பிக்கையுடன் தான் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது, ஆனால் வாஷிங்டனின் நிபந்தனைகளை ஈரான் ஏற்கவில்லை என்று விளக்கமளித்துள்ளார். இந்நிலையில் சர்வதேச ஆய்வாளர்கள் கூறுவதாவது, இந்த தோல்வி எதிர்பாராததல்ல, தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் கடினமான தீர்மானம் உள்ளது. அதாவது பதற்றத்தை மேலும் அதிகரிப்பதா அல்லது மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதா என்பது முக்கிய கேள்வியாக உள்ளது. இதேவேளை அடுத்த வாரம் வாஷிங்டனில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையேயான தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன. ஆனால் லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொத்தத்தில் மேற்காசிய பிராந்தியத்தில் பதற்றம் குறையும் அறிகுறிகள் இதுவரை தென்படவில்லை என்பது கவலைக்குரிய விஷயமாகும். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.